என் மக ராம் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என் ராம பிரிஞ்சு என்னால ஒரு கணம் கூட இருக்க முடியாது. ராம் என் தங்கச்சி பெத்த பிள்ளைதான். நான் அவனை இத்தனை வருஷமா நான் அவன் மேல பாசத்தோட இருந்துட்டேன். இப்போ என் தங்கச்சி வந்திருக்கா. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராம் என்னை விட்டு பிரிஞ்சு என் தங்கச்சி கூட போயிடுவானா இல்ல அவன் என் கூடவே இருப்பானான்னு எனக்கு தெரியணும். இதுவரைக்கும் எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு. உங்க ரத்த உறவுல இருந்து ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுக்கணும்னு, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு ஜாதகம் தெளிவா சொல்லுதேம்மா. ஆமா, எங்களுக்கு குடும்ப ஜோசியர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்ன மாதிரிதான் இதுவரைக்கும் நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எதிர்காலத்தை நீங்க தீர்க்கமா கணிச்சு சொல்லுவீங்க. உங்க வாக்கு பலிக்கும்னு கேள்விப்பட்டுதான் நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். என்னோட இந்த குழப்பத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சரியான இடத்துக்கு தாமா நீங்க வந்திருக்கீங்க. இதுவும் உங்க முன்வினை பயன்தான். உங்க ஜாதகத்தையும் உங்க தங்கச்சி ஜாதகத்தையும் பார்த்ததுல நீங்க 2 பேரும் எந்த முடிவும் எடுக்க முடியாம ரொம்ப மனவேதனையிலையும் குழப்பத்திலையும் தான் இருப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா உங்க 2 பேரோட ஜாதகத்திலையும் கிரக சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்கிற எந்த ஒரு முடிவுமே இப்ப நடக்காது, பலிக்கவும் செய்யாது. உங்க மகனோட ஜாதகத்தை பார்த்ததுல அவர் சரியான ஒரு முடிவை வாழ்க்கையில இப்ப எடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்காரு. அவர்தான் இந்த சிக்கலுக்கு முடிவெடுக்க முடியும். அவர்கிட்ட இந்த பொறுப்பும் போய் சேரும். சரியான கால நேரத்துல அவரே ஒரு நல்ல முடிவெடுப்பாரு. அது உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் சாதகமான முடிவா அமையும். ஒரு நல்ல முடிவு காத்துக்கிட்டு இருக்குமா? எனக்கும் என் தங்கச்சிக்கும் சாதகமான ஒரே முடிவை என் புள்ள ராமல எப்படி எடுக்க முடியும் ஜோசியரே? யாராவது ஒருத்தருக்கு தானே சாதகமா இருக்கும். அதான் உங்க மகனோட ஜாதகமே. அவர் வாக்குல இருந்துதான் அந்த முடிவு தெரியணுமே தவிர ஏன் வாக்குல இருந்து அது வரக்கூடாது. அப்படிதான் உங்க மகனோட ஜாதக கிரக அமைப்பு இருக்கு. வீணா மனசுல கவலைகளை வளர்த்துக்காதீங்கம்மா. சீதா லட்சுமியை நினைச்சு தினம் உங்க வீட்டுல பூஜை பண்ணுங்கம்மா.